தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சேலை கட்டிக்கோங்க அப்படிங்கிற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திருப்புவனத்தில் அஜித் படுகொலை செய்யப்பட்டார். காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டு ஏறத்தாழ 15 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் அந்த புகார் கொடுத்த அந்த நிகிதா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, என் 19 நகையை காணோம் அப்படின்ட்டு. அந்த புகார் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்டதா? உண்மையிலேயே நகை காணாமல் போச்சா அப்படிங்கிறத அந்த நிகிதாவை கூப்பிட்டு இன்றைக்கு வரைக்கும் காவல்துறை விசாரிக்கலை. அந்த நிகிதா தான் வேலை பார்த்த அரசு கலைக்கல்லூரிக்கு போய் வேலையில் ஜாயின் பண்ணாங்க. ஒரு நாள் ஜாயின் பண்ணிவிட்டு 19 நாள் மருத்துவ விடுப்பு போட்டு பழையபடி போயிட்டாங்க. ஒரு அரசு பணியில் இருக்க அரசு ஊழியர் அந்த கொடுத்த புகார் உண்மை புகாரா பொய் புகாரா இன்றைக்கு வரைக்கும் நிகிதாவை கூப்பிட்டு விசாரிக்கலை. ஆனால் நிகிதா கொடுத்த புகார் காரணமாக நிகிதாவோட நகை தொலைஞ்சு போச்சு அப்படின்ட்டு காவல்துறை அந்த அஜித்தை அடித்து படுகொலை செஞ்சுருக்காங்க. அவர் செத்த பிறகு 3 ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. உயிர் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. சிகரெட்டை வச்சு சூடு வச்சுருக்காங்க. மிளகா பொடி எடுத்து ஆணுறுப்பில் போட்டிருக்காங்க, வாயில் போட்டிருக்காங்க, காதில் போட்டிருக்காங்க. ரொம்ப கொடூரமான முறையில் வந்து அடித்து கொலை பண்ணியிருக்காங்க காவல்துறை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மனித உரிமை மீறி இருக்குது. இன்றைக்கி மானாமதுரையில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் இந்த திமுக கூட்டணி கட்சி இந்த அடக்கப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உரிமையற்ற மக்களுக்காக குரல் கொடுக்கிறதாக கூறிக்கொள்கிற இந்த திருமாவளவன் சும்மா போயிட்டு அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்ததோடு சரி, இந்த அஜித் படுகொலைக்கு காரணமான அந்த காவல்துறையினரை வந்து தண்டிக்கணும், நிகிதாவை கூப்பிட்டு விசாரிக்கணும், இந்த திமுக ஆட்சியை கண்டித்து காவல்துறையை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ உண்ணாவிரதமோ நடத்தலை. ஆனால் பதிலுக்கு அவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு, நான் முதலமைச்சராக இருந்தால் கூட லாக்அப் மரணம் நடக்கத்தான் செய்யும் அப்படின்ட்டு போகிறாப்புல. ஆனால் இவர் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமையற்ற மக்களுக்காக இவர் என்ன கிழிக்கிறாருன்னு தெரியல. அடுத்தது காங்கிரஸ் கட்சி. அன்றைக்கி சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடக்கும்போதெல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய அந்த சுதந்திர போராட்ட வீரர்களை அடித்து சித்திரவதை பண்ணாங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக போராடிச்சு. அன்றைக்கி இருந்த ஆங்கிலேய காவல்துறையை கண்டிச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழக காவல்துறை இன்றைக்கி ஒரு பையனை அடித்து காவல்துறையில் வந்து அடித்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் வாயை பொத்திட்டு மௌனம் சாதிக்குது. ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா எப்போதும் உண்டியல் கொடுக்குவாங்க, போராடுவாங்க, ஜிந்தாபாத்ன்பாங்க. ஆனால் இவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் சண்முகம்னு ஒரு ஆள் இருக்கார். அந்த கிழடு எங்கே போச்சுன்னே தெரியல. அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரசன், அந்த ஆள் எங்கே போனார்னே தெரியல. இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதானே தெரியல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மனித உரிமை மீறல் நடந்திருக்கு. ஒரு அப்பாவியை அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் கண்டுக்கல. அடுத்து இந்த வைகோ இன்றைக்கி வந்து திமுக கிட்ட அப்படியே சரணடைஞ்சிட்டாப்புல. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாப்புல. அடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஒரு குரல் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை. அடுத்து ஜவஹர்லால் யாருமே ஒன்றுமே கொடுக்கல. எங்கடா போனீங்க நீங்களாம்? ஏன்னா தேர்தல் நேரம் நெருங்கிருச்சான். இப்போ போய் நம்ம திமுகவுக்கு எதிராக பேசணும்னா நம்ம சீட்டில் கை வச்சிருவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. திமுக கூட்டணியிலேருந்து நம்ம கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. ஆக ஒத்த சீட்டு 2 சீட்டு வாங்குறதுக்காண்டி உங்களுடைய கட்சி கொள்கைகளை போய் அடகு வச்சிட்டிங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமே கிடையாதா? நீங்களாம் சோத்தில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களா? நீங்கள் உண்மையிலேயே அரசியல் தலைவர்களா? நம்பவே முடியல. இப்படி சுயநலவாதியாக போயிட்டீங்களையா? ஒத்த சீட்டு 2 சீட்டுக்கு காரணம் உங்கள் கட்சியை கொண்டு போய் அடகு வச்சிட்டிங்களையா? உங்கள் கொள்கையில் அடகு வச்சிட்டிங்களே. மேடையில் மட்டும் முழங்குறீங்க, நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், தமிழர்களின் உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கேயா போனேன்? திருமாவளவா எங்கே போனேன்? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களா எங்கடா போனீங்க? இன்றைக்கி அப்பாவி ஒரு உயிரை அடித்து கொண்டுட்டாங்க. நீங்களாம் தயவு செஞ்சு நடமாடாதீங்க. பேண்ட் சட்டை போட்டு வேட்டி சட்டை போட்டு நடமாடாதீங்க. சேலை கட்டிக்கோங்க போங்க.